அப்புறம் இப்போ நேத்து இப்போ கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு மக்களே. ஒருத்தவங்க நம்ம தாவேக்கா தொண்டர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னு விசாரிக்க போயிருக்காங்க. அவங்க டிவிக்கு துண்டு போட்டு போவாங்கல்ல, போன உடனே ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்கள நீ இந்த இதெல்லாம் கேட்டு வரக்கூடாது, டிவிகேக்கு ஓட்டு கேட்டோ டிவிக்கு துண்டு போட்டுட்டோ டிவிகேக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோ நீ இந்த ஏரியாக்குள்ள நுழைக்கூடாது. எங்க துறைமுகம் யாரு நம்ம ரவுடி சார் சேகர் பாபு இருக்காருல்ல, அவருடைய ஏரியா. அங்க மிரட்டி இருக்காங்க நம்ம தாவேக்கா நிர்வாகிகளை. மிரட்டி அந்த பெண் அந்த கூட போனாங்கல்ல, ஒரு 2-3 பெண்களும் போயிருக்காங்க, ஒரு 4-5 ஆண்களும் போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு அடிதடி பண்ணையில ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு 4 மாச கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பெண்ணை தள்ளி விட்டு தள்ளி விட்டு எட்டி உதைச்சிருக்காங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மக்களே, இப்ப கீழே விழுந்து ஒரு கை காலு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு கட்டு போட்டு ஒரு மாசத்துல 2 மாசத்துல இருந்தான். அந்த குழந்தை கலைஞ்சிருந்துச்சுன்னா இது யாரு பொறுப்பு? ஒரு உயிரை உருவாக்க முடியுமா? நம்ம அந்த போன உயிரை திருப்பி அதை நீ கொண்டு வர முடியுமா? நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மன்னு தெரியல. ஒரு கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விடுறேன்னா நீ எல்லாம் ஒரு தாய் வயிற்றுல இருந்து தான் வந்தியா அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். உனக்கு அவ்வளவு வெறியா? உனக்கு அவ்வளவு வெறியா? அடுத்த வரக்கூடாதுன்ற வெறியில ஏன் இருக்க? நீயே கொள்ளை அடிக்கணும், நீயே ஆளணும், ஒருத்தர் நல்ல வரலானே அப்படின்னு ஏன் அவ்வளவு இதா இருக்கீங்க? ஒரு கர்ப்பிணியை தள்ளுறது ஒரு ஆளு, ஒரு ஆட்டோக்காரர், அவர் அந்த ஆட்டோ யூனிஃபார்மோட தான் இருக்காரு, அவரை தள்ளி விட்டுட்டு அவருக்கு பாவம் ஃபிக்ஸ் வந்துருச்சான். அந்த ஆஸ்பத்திரியில கொண்டுட்டு போறப்பே ஃபிக்ஸ் வந்துருச்சு, 2 தடவை ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொதுச்செயலாளர், துறை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அண்ணனும் போயிருக்காரு, ஆதவ அர்ஜுனாவும் அங்க போயிருக்காரு. அங்க போய் இது பண்ணியிருக்காரு. அப்ப ஆதவ அர்ஜுனா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி இந்த பொண்ணுக்கு தான் அடிபட்டிருக்கு, ஆனா இப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், நல்ல விஷயம் மக்களே, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகல, அந்த பெண் நல்லா தான் இருக்காங்க. அந்த பெண்ணை பக்கத்துல நிக்க வச்சுட்டு தான் பேட்டி கொடுத்தாங்க. சரி, கடவுள் புண்ணியத்துல அந்த பொண்ணுக்கு ஒன்றும் நடக்கல. அந்த ஐசியூல இருக்காரே, அவருக்கு ஒன்று நடக்க ஒன்னாயிருச்சா என்ன செய்ய முடியும்? அடுத்து நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து கார்ல ஏறி போகையில நான் இங்கதான் இருப்பேன், முதல்ல என் சட்டையில கை வைங்க, என் சட்டையில கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போறாரு. ஆம்பளையா இருந்தா ஆம்பளையாள்கிட்ட மோதுங்க.